சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில இதுவரைக்கும் பார்த்திடாத ஒரு இசை நிகழ்ச்சியை பார்க்க முடிந்தது. அந்த நிகழ்ச்சியை மேடைக்கு ஏற்றிய 2 நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட பேசலாம். சார் வணக்கம். முக்கியமா அந்த பாடல்கள் ஒலித்து பாடுறதும் அதுல நிறைய நடனங்களை கொண்டு சேர்ப்பதும் பார்க்கிறோம். ஆனால் முதல் முறையா குறிப்பா காது கேட்காதவர்கள், பேச முடியாதவர்கள் அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு பாடல் இசையை பார்த்தோம். அது எல்லோருக்குமான ஒரு பாடலாம இருந்துச்சு. எப்படி இந்த தீம் எப்படி உருவாச்சு? கண்டிப்பா வணக்கம். சந்திரன், தெய்வமணி. ஸோ இங்க சென்னை தான் நாங்க ஃப்ரம் சி மூமெண்ட். ஸோ பிரவீன் தான் ஒரு ஐடியா கொடுத்தா ஆந்தம் எல்லாமே ஃபைனலா இருக்கு. அந்த ஆந்தம் வரும்போது முடிக்கும் போது இதுல என்னன்னா இப்போ தோடர்கள் வந்தாங்க, மலைவாழ் மக்கள் வந்தாங்க, இருளர்கள் வந்தாங்க. அந்த சமூகத்தோட நம்ம மாற்றுத்திறன் கொண்ட இந்த உடம்பையும் நம்ம எப்படி பாக்குற விஷயத்த இதுக்குள்ள கொண்டு வரதான் ஒரு கான்செப்ட். ஸோ அதை நாங்கள் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ப்ராஜெக்ட்ல நாங்கள் டான்ஸ் மூமெண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இதுக்கு எங்கள் இசை எல்லா நம்ம ஒரு உலகத்துக்குள்ள இருக்கும்போது இந்த சைனை எப்படி மூவ்மெண்டா கொண்டு போறது தான் எங்களுடைய ஐடியாவா இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி லிரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கு மூவ்மெண்ட் கண்டுபிடிச்சி இந்த 200 ஆர்டிஸ்டுக்கும் சொல்லி பிளஸ் பப்ளிக் இன்டாக்ட் பண்ணி கொண்டு வந்தோம். ஸோ அந்த பாட்டோட மீனிங் என்ன சொல்ல வந்தோம்னா, இந்த 5 எலிமெண்ட்ஸ், நேச்சர் தான் எங்களோட கடவுள், தமிழுடைய பாரம்பரியம் என்ன, ஓலைச்சுவடிகள், கல்வெட்டுகள் மூலியமா நம்ம எப்படி கல்வி மூலியமா நம்ம இப்ப இருக்கக்கூடிய 2025 நம்மளுடைய வளர்ச்சி என்னவா இருக்கு, அறிவியல், மருத்துவம், அதை தவிர இசை, இயல் எல்லாமே இந்த மூமெண்ட்ஸ்குள்ள கொண்டு வந்தோம். சைன் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய தெரிஞ்ச பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிருக்கும். சோ அதனாலதான் ஒரு கம்ப்ளீட்டா நாங்க இதுல ஒரு விஷயம் மட்டும் கொண்டு வரதுக்காக நாங்க ஐடியா கொண்டு வந்தோம். அவரு தெய்வமணி அவர் சொல்வாரு. பேக்ரவுண்ட் சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சிஎம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி, எனர்ஜெட்டிக்கா இருந்தது. எல்லாருக்கும் நன்றி சொல்றாரு. ஓகே ஓகே. ஸோ சிஎம் ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருந்தாரு. சிஎம் எஸ், இது ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே பூஸ்ட் பம்பா இருந்துச்சு, எனர்ஜி. ரொம்ப 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 நன்றி. சிஎம் எல்லாரும் வாட்ச் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பதட்டமா இருந்தது. பட் ஆனா புல்லால அடிச்சிருச்சு. பொங்கல் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து கொண்டாடும் போது அங்கீகாரம் கிடைச்சது அவர் சிஎம்க்கு நன்றி சொல்றாரு. ஸோ ஆக்சுவலா கலை பண்பாட்டுத்துறைக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஒன்றிணைச்சு இந்த சங்கமத்துல ஒரு 10-15 நாளுக்கு மேல நாங்க பிராக்டிஸ் பண்ணி அது எனர்ஜியே வேற மாதிரி இருந்தது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? எவ்வளவு சீக்கிரத்துல இதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க? இல்ல, நான் தான் கொரியோகிராஃபர். ஸோ இதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 3 வருஷமா கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வேற ப்ராஜெக்ட்ல. வர்மா புள்ளிகளை நடனமா நாங்க ஆக்கிட்டு இருக்கோம். ஸோ பாடியோட நாடிஸ் நடனமா பண்ண என்ன ரியாக்ட் ஆகுது விஷயம் தான் நாங்க அது உலக அளவில் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இது தமிழ் பொங்கலை இன்னும் எப்படி நம்ம மூமெண்டா கிரியேட் பண்றது ஒரு விஷயத்துல தான் கொண்டு வந்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.